உலகமே பயத்தோட ரஷ்யா அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் அமெரிக்கால இருந்து யூரோப்ல இருந்து எல்லாருமே ரஷ்யா என்ன பண்ண போறாங்கன்னு பதட்டத்துல பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ரஷ்யா என்ன தெரியுமா பண்ணியிருக்குது? இந்தியாவை கால் பண்ணியிருக்குது. மதன், என்ன மதன் சொல்ற? உலகமே பதட்டமா ரஷ்யாவை பார்த்துட்டு இருக்கப்போ இந்தியாவை எதுக்கு கூப்பிடணும்னு தானே கேட்குறீங்க? இன்னைக்கு வீடியோவில் நான் அதை தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சடன்லி இந்தியா யாருக்கு சப்போர்ட்டா இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா மாறிட்டு இருக்குது. ரஷ்யா தன்னோட பழைய நண்பனான இன்னமும் நம்ம கூட நிற்கக்கூடிய இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு கால் பண்ணி யாருக்கிட்டையுமே பேசாத ரஷ்யா இந்தியா கிட்ட பேசியிருக்காங்க. இந்தியா கிட்ட எதை பத்தி பேசியிருக்காங்க? இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அது மட்டும் கிடையாது, ரெண்டாவது ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட் கேங், நம்மளுக்கு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம இன்னும் யார் பக்கமும் எடுக்கல. பட் ரஷ்யாவுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய உக்ரைன் இருந்துகிட்டு அவங்களும் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இது என்னதுன்னு பெரிய ட்விஸ்டா போச்சு. நம்மளுக்கு ரஷ்யா பேசுறாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. உலகமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்போ ரஷ்யா இந்தியாவுக்கு ஏதோ பேசியிருக்காங்கன்னா முக்கியத்துவம் ஏதோ இருக்கும். உக்ரைன் எதுக்கு நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு வீடியோல அதையும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரெண்டு முக்கியமான விஷயங்கள் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நடந்திருக்குது. உலகமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய விஷயங்கள். அது என்னென்னங்கறத உங்ககிட்ட சொல்ல போறேன். So let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையிலே ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணுங்க. இத்தனை மில்லியன் பீப்புள் டெய்லி உலக அளவில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு இத்தனை பேர் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க தெரியுமா? எவ்ரிடே வீடியோ போட்டால் நம்ம நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாட் வேறு, எம்ஜி ஸ்குவாட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எடுத்தோன்னு நோட்டிஃபிகேஷன் வரும்ல. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாட் வேறு எடுத்த உடனே ஆயிரக்கணக்கில் பார்க்குறதா இருக்கட்டும், டெய்லி உலகத்தில் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிற எம்ஜி ஸ்குவாடாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இவ்வளவு குளோபலாக அவேராக என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச எந்த லாங்குவேஜில் இவ்வளோ க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. இங்கிலீஷ்க்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அத்தனை மில்லியன் பீப்புள் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கிரேசி. எனவே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இந்தியாவுக்கு கால் பண்ணதுக்கான பர்பஸ் என்ன, அது எதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போட்டு சொல்லிடுறேன். புட்டினும், அதாவது ரஷ்யன் பிரசிடென்ட்டும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் மீட்டிங் வச்சிருக்காங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட் யூரோப்ல இருக்கிற எல்லா தலைவர்கள்கிட்டையும் பேசியிருக்காரு. ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, போலாந்து, அப்புறம் உக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்ல இருக்கிற எல்லா தலைவர்கள்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்டான ட்ரம்ப் இருந்துகிட்டு மீடியாவை பார்த்து பேசுறாரு. எல்லாத்தையும் பார்த்து பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன பேசினேன் தெரியுமான்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஆப்போசிட்ல புட்டின் யார்கிட்டயுமே பேசல. ரஷ்யன் பிரசிடென்ட் அங்கேருந்து கிளம்புனதுல இருந்து, மீட்டிங் முடிஞ்சதுல இருந்து சரி, பெருசா யார்கிட்டயும் பேசினாருன்னு எந்த நியூஸும் வரல. பட் ஒரு கான்வர்சேஷன் யார் கூடனா, இந்தியா கூட. அதை நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரே ஒரு ட்வீட்ல சொல்லியிருக்காரு. இப்போ கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான், ஓகேவா? இன்னைக்கு 5 o'clock நடந்தது. அதுக்குள்ள வியூஸை பார்த்தீங்கன்னா அதுக்கே 3-4 மில்லியன் போயிருக்குது. ஏன்னா அவ்வளோ பரபரப்பான ஒரு நியூஸ் இது. என்ன சொல்லியிருக்காருன்னா, தேங்க்யூ மை ஃப்ரெண்ட் பிரசிடென்ட் புட்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. சொல்லிட்டு ஃபார் ஹிஸ் ஃபோன் கால் அண்ட் ஃபார் ஷேரிங் இன்சைட்ஸ் ஆன் ஹிஸ் ரீசென்ட் மீட்டிங் வித் பிரசிடென்ட் ட்ரம்ப் இன் அலாஸ்கா. ட்ரம்போட அலாஸ்கால என்ன பேசியிருக்கீங்கிறத என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, இன்சைட்ஸ் உள்ளுக்குள்ள என்னென்ன நடந்துச்சு, நுவான்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீடைல்டா என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நன்றி புட்டின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து இன்னும் முடியல. இந்தியா ஹாஸ் கன்சிஸ்டன்ட்லி கால்ட் ஃபார் பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் ஆஃப் த உக்ரைன் கான்ஃபிளிக்ட் அண்ட் சப்போர்ட்ஸ் ஆல் எஃபர்ட்ஸ் இன் திஸ் ரிகார்ட். இந்தியா முதல்ல இருந்து உக்ரைன்ல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அமைதியான தீர்வு வேணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. புட்டினும் இன்னைக்கு கால் பண்ணி அங்க என்ன பேசி இருக்கோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு இருக்காரு. அண்ட் அடுத்து, ஐ லுக் ஃபார்வர்ட் டு அவர் கண்டினியூட் எக்ஸ்சேஞ்ச் இன் த டேஸ் டு கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அண்ட் இந்தியாவும் ரஷ்யாவும் இப்போ பேசியிருக்கோம்ல, இதே மாதிரி இன்னும் வரக்கூடிய நாட்களில் நம்ம இன்னும் பேசுவோங்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். நான் அதை எதிர்பார்த்தும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ட்வீட் பண்ணியிருக்காரு. இது நார்மல் விஷயம் கிடையாது. புட்டின் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணுங்கிறதுக்கு ட்ரம்ப் தலைகீழ நின்று இந்தியா மேல 50% டாக்ஸை ஏற்றி, சைனா மேல கண்டமணிக்கு டாக்ஸை ஏற்றி, எல்லாரையும் தலைகீழ நின்று மிரட்டி உருட்டி தான் ஒரு மீட்டிங் புட்டின் கூட ட்ரம்ப்புக்கு கிடைச்சிச்சு. உலகமே பார்க்குற அளவுக்கு வானத்தில் ஃப்ளைட் எல்லாம் பறக்க விட்டு அதை கெத்தா செலிப்ரேட் பண்ணாரு. அந்த பிரசிடென்ட் புட்டின் இந்தியாவுக்கு கால் பண்ணி அந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாருங்கிறப்ப இந்தியாவோட ஸ்டேட்டஸ் குளோபல் லெவல்ல விஷுவலா ரொம்ப பெரிய இடத்துல தான் இருக்குது. அட் த சேம் டைம் ஆப்போசிட் கேங்கான உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க,
உக்ரைனும் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. மதனு இது என்ன மதனு ட்விஸ்ட்டு? ரஷ்யாவும் உக்ரைனும் எப்படி ஒரே ஆள்கிட்ட பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பேசியிருக்காங்களே. அதுவும் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் உங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. இப்போ தான் முடிஞ்சில்ல 15ஆம் தேதி. அதுக்கு வந்து அவர் டைரெக்டாகவே ப்ரொஃபைல்லேருந்தே வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, திஸ் வீக் வி ஹேட் அ குட் கேண்டிட் கான்வர்சேஷன். இந்த வாரம் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட நான் சூப்பராக பேசியிருந்தேன். எனக்கு வந்து பர்சனலாகவே அவர்கிட்ட வந்து விஷயத்தையும் சொல்ல முடிஞ்சு உங்கள் நாட்டோட சுதந்திர தினத்துக்கு. அவர் நேஷன்ஸ் ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஸ் வெல் அஸ் த பர்சூட் ஆஃப் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இந்தியாவும் சரி உக்ரைனும் சரி அமைதிக்காக பல வருஷமாக நின்ன நாடுகளாக இருக்குது. உக்ரைன் வந்து நம்ம கிட்ட சொல்கிறாங்க, ஓகேவா, ரஷ்யன் பிரசிடென்ட் நம்ம கிட்ட ஃப்ரெண்டு பல வருஷம் ஜிகரி தோஸ்துன்னு பேசுறத விடுங்க, அவங்க யாரை போட்டு அடிக்கிறாங்களோ அவங்களே நம்ம கிட்ட சொல்கிறாங்க. நம்ம 2 நாடுகளும் வந்து தன்மானத்துக்காகவும் டிக்னிட்டிக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் அமைதிக்காகவும் எப்போவுமே நின்ன நாடுகளாக இருக்குது. We hope India will contribute to efforts aimed at ending the war. இந்தியா வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கான கான்ட்ரிபியூஷனை பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ தட் எங்களோட சுதந்திரமும் எங்களோட தன்மானமும் வந்து பாதுகாப்பாக வைக்கப்படும். சாவரனிட்டி, எங்களோட பாதுகாப்பும் வந்து நிலத்தோட பாதுகாப்பும் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் த பொட்டன்ஷியல் ஃபார் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் உக்ரைன் இந்தியா கோஆப்ரேஷன்ஸ் லைஸ் அஹெட். எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இந்தியாவும் உக்ரைனும் ஃபியூச்சரில் ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு. இன் சயின்ஸில், டெக்னாலஜியில், வணிகத்தில், ட்ரேடில், வர கல்ச்சரில், கலாச்சாரத்தில் அண்ட் இந்தியாவுக்கு நான் மறுபடியும் அமைதியும் ப்ராஸ்பரிட்டியும் செல்வ வளங்களும் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார், பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன், யார், நம்ம வந்து எண்ணெய் வாங்குறதுனால தான் அவங்க நாடே எரிஞ்சிட்ருக்குன்னு ட்ரம்ப் சொல்கிறாருல, அவர் சொல்கிறாரு, ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் இவர் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ட்ரம்ப்புக்கு பெரிய ஸ்னப்புங்கிறதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் நம்ம மேலே டேக்ஸை ஏற்றிக்கிட்டே போகிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து ரஷ்யாவோட ஆயில் வாங்குது, அதனால தான் உக்ரைனில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் செத்து போகிறாங்கன்னு. அப்போ உக்ரைனோட பிரசிடென்ட்டுக்கு அது தெரியாதா? அவர் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் அமைதியின் ஒளி வடிவம், நீங்கள் தான் வந்து அமைதினா என்னன்னே உலகத்தில் வந்து காமிக்கக்கூடிய நாடுன்னு சொல்லிட்டு அவரையும் பேசணும். அவர் பேசினதுக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து அதுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரிப்ளையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி ஃபார் யுவர் வார்ம் கிரீட்டிங்ஸ். உங்களோட விஷஸ்க்கு நன்றி. நான் வந்து நம்மளோட டீப் கமிட்மெண்ட், நம்ம 2 நாடுகளுமே வந்து இந்தியா அண்ட் உக்ரைன் வந்து எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்னும் க்ளோஸராக ஆகிட்டு இருக்கோம். அதை வந்து நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து உங்கள் நாடு வந்து ஃப்யூச்சரில் அமைதியாகவும் செல்வ வளத்தோடையும் இருக்கணுங்கிறத நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்தியா சார்பாக இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பதிலுக்கு விஷ் பண்ணியிருக்காரு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் 2 நாடுகள், இந்த 2 நாடுக்கு நடுவில் இருக்கிற போர் தான் வந்து இன்றைக்கி எல்லாரோட நியூஸோட ஹெட்லைன்ஸோ, உக்ரைனும் ரஷ்யாவும். ரஷ்யா என்ன பண்ணிட்டுருக்காங்க, உக்ரைனுக்குள்ளே போய்கிட்டே இருக்காங்க. இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்கடா வாங்கன்னு கூப்பிட்டா வந்து ரஷ்யா வந்து போடா வரலாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்காங்க. எப்படி ரஷ்யாவை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரதுங்கிறப்போ ரஷ்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யார், ரஷ்யா கிட்டேருந்து இவ்வளோ அடி ரஷ்யாவை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து அடிக்குது, ஓகேவா? உக்ரைன் மட்டும் இல்லை, உக்ரைனை சுற்றி இருக்கக்கூடிய ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டம், போலாண்டு, எல்லா லேண்டும் வந்து போட்டு அடிக்கிறாங்க. இந்த அடி அடித்தாலும் இங்கிலாந்துலேருந்து எல்லாம் போட்டு அடித்தாலும் ரஷ்யா வந்து இன்னும் நின்றுக்கிட்டே இருக்கானே. எவ்வளோ அடி அடித்தாலும் இவன் எப்படி நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா பின்னாடி இருக்கக்கூடிய இந்தியா ஒரு முக்கியமான காரணம்னு தெரியுது. அப்போ இந்தியா மேலே டேக்ஸை ஏற்றுவோம். இந்தியா என்ன பண்ணோம், நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்ம சிவனேன்னு நம்ம இருக்கோம். இங்கே நம்ம ஃப்ரெண்டு சண்டையில் இருக்கான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா மேலே டேக்ஸ் ஏற்றுவோம், இங்கே அடிச்சு அங்கே வலிக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நம்ம மேலே டேக்ஸ் ஏற்றி இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்னு சொன்ன ரஷ்யாவை பேச்சுவார்த்தைக்கு உட்கார வைக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் உட்காந்து முடித்த உடனே அவர் வந்து டீல் ஆஃபர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே வந்த இடம் என்னோடதா, அதை கேட்காதீங்கடா, நான் எவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே வந்து பிடிச்சிருக்கேனோ, இந்த டோன்பாஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த லுஹான்ஸ்க்கு, டொனெஸ்க்கு, 2 ஸ்டேட் இருக்குங்க, 2 பெரிய ஸ்டேட், அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு, அது 2ஐயும் வந்து நான் எடுத்துப்பேன், நீ கேட்கக்கூடாது. 2வது கண்டிஷன், நாட்டுக்குள்ளே ரஷ்யன் மொழியை வந்து நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பாதுகாத்த ஒரு மொழியாக நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும். எங்கள் ரஷ்யன் மொழியை வந்து நீ ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிற. உக்ரைனுக்குள்ளேயும் நிறைய ரஷ்யன் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, பூர்வீகம் வந்து ரஷ்யன்ஸ் இருக்காங்க கொஞ்சம் பேர். அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நீ ரஷ்யனை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ உக்ரைனில் உக்ரைனியன் பேசுவாங்க, ரஷ்யாவில் ரஷ்யன் பேசுவாங்க. பிரசிடென்ட் புடினோட டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிடிச்ச இடம்லாம் எங்களோடது, 2வது பிடிச்ச இடம் எங்களோடது, நாங்கள் விட்டுட்டு போகிறோன்னு மட்டும் இல்லை, நீ உன் நாட்டுக்குள்ளே ரஷ்யன் பேச வை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பேச வைக்கலனாலும் அது மரியாதை கொடு, ரஷ்யாவை வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக சொல்லு. ஏன்னா ரஷ்யனும் உங்கள் ஊரில் சில மைனாரிட்டி மக்கள் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க, அப்போ அந்த லாங்குவேஜ்க்கான மரியாதையை கொடு அப்படிங்கிறாங்க. 3வது சர்ச்சுக்கான மரியாதையை கொடு, ரஷ்யன் சர்ச்சஸ் வந்து உக்ரைனுக்குள்ளே இருக்குது, அதுக்கான மரியாதையை கொடு. ஸோ ரஷ்யாவோட இந்த போரை நாங்கள் நிறுத்திடுறோம், ஆனால் ரஷ்யாவோட உரிமைகள், ரஷ்யன் பேசக்கூடிய மக்களோட உரிமைகள் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே பிடுங்கப்பட்டு இருக்குது, அதெல்லாம் நீ திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி புட்டின் பேசுகிறாரு.
அண்ட் இப்போ இதெல்லாம் ஒத்துக்கிட்டேன்னா நான் இன்னைக்கு உள்ளே வர போகிற வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கேனோ அதை அப்படியே நிறுத்திடுறேன், அதை தாண்டி உள்ளே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்கிறாரு. உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, இதே எப்படிரா நீ பாட்டுக்கு உள்ளே வருவியான், 4 இடத்த பிடிச்சி வச்சுப்பியான், பிடிச்சிட்டு இந்த ரூம்லாம் உன்னோடதுன்னா நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, என் கூட நீங்களாம் சப்போர்ட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்போட தலைவர்கள், நான் சும்மா ஜோக்குக்கு சொல்லலை, ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட், ஜெர்மனியோட சான்சலர்னு நினைக்கிறேன், ஸோ ஜெர்மனி, அப்புறம் ஒரு மாதிரி ஒரு 7-8 கண்ட்ரீஸுங்க, போலாண்டு, யுனைடெட் கிங்டம், இவங்களோட தலைவர்கள் உண்மையிலே எலெக்ஷனில் நின்று, இப்போ நம்ம ஊரில் மோடி இருக்கிற மாதிரி இவங்க ஊர்லலாம் தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க, 8-9 பேர் ஓகேவா, ஒன்றா கிளம்பி அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அவங்க பாஸ் கிட்ட போய் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து பேசுகிறப்போ இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க கிட்ட போய் ட்ரம்ப் கிட்ட போய் இல்லை இன்னும் கொஞ்சம் பேசி பார்த்தல, இன்னும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பார்த்தல, நாங்கள் வந்து இந்த இடத்த கொடுக்குறது எப்படி சரியாக இருக்கும், 2 ரூம் அவன் மொத்தமாக கேட்குறான், அந்த 2 ஸ்டேட்டு கேட்குறான், அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இவங்க பேச்சுவார்த்தைக்கு கேங்காக எல்லாரும் கிளம்பி அங்கே அமெரிக்கா கிட்ட போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்ன பண்ணுது, ரொம்ப சிம்பிள், ட்ரம்ப் எனக்கு நோபல் பீஸ், ட்ரம்ப்புக்கு வந்து இதை எதை பற்றியும் கவலை இல்லை, ட்ரம்ப்புக்கு ஒரே கவலை, நோபல் பீஸ் பிரைஸுக்கு நான் நாமினேட் ஆகணும், அப்போ இந்த போரை நிறுத்தி வைக்கணும், அப்போ அந்த போரை நிறுத்தி வைக்கணும்னா அந்த ஆள் சொல்கிறத கேளு, அந்த ஆளை பிளாக்மெயில் பண்ண முடியலை, இதுக்கு மேலே அந்த ஆளோட பேங்கிங் சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ணி விட்டாச்சு, பேங்கிங் சிஸ்டம் வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோல் தான் மெஜாரிட்டி, ஓகேவா. இந்த தடவை ரஷ்யன் பிரசிடென்ட் வந்தார்ல அந்த மீட்டிங்க்கு, வந்தப்போ பெட்ரோல் போட்டு தான் மறுபடியும் ஃப்ளைட் திரும்பி போகணும் கரெக்டாக, அந்த பெட்ரோலுக்கு $85,000 அமெரிக்கன் டாலர்ஸை வந்து அவங்க பொட்டியில் இருக்கிற கேஷாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா பேங்கிங் சிஸ்டம் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணி பார்த்தாச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்க இன்னொரு நாட்டுக்கு காசு அனுப்ப முடியாது, பிரசிடென்ட் ஆஃப் யுவர் கண்ட்ரியாவே இருந்தா கூட இன்னொரு நாட்டுக்கு நீங்க ஆன்லைன்லயோ ஜிபேயோ எதுவுமே பண்ண முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான நிலைமைன்னு. அந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து ரஷ்யாவை போட்டு கட்டி போட்டு இவன் பேசாத அவன் பேசாதன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி எல்லாம் பண்ணாலும் ரஷ்யாவை கீழே தள்ள முடியல. அப்போ ரஷ்யாவை வந்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரதுக்கே இந்தியா சம்மந்தமே இல்லாம சும்மா நின்றுட்டு இருக்கிற கண்ட்ரி மேல 50% டாக்ஸை போட வேண்டியது இருக்குது. இப்போ யூரோப் என்ன சொல்றாங்கன்னா, விடுத்தல இன்னும் பேசி பாருன்னா, இதுக்கு மேல எங்க பேசுறது, இன்னும் இந்தியா மேல 100% போடணும், சைனா மேலே 100% போடணும். அமெரிக்கா பேசிக்காக தான் கூட இருக்கக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் சைனாவும் இந்தியாவும் அமெரிக்கா கூட 1000 பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு முக்கால்வாசி சப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து சைனாலேருந்து தான் வந்துட்டு இருக்குது இன்னமும். அண்ட் அதே அமெரிக்காவுக்கு வந்து போகக்கூடிய முக்கியமான பிரெயின் ட்ரெயின் வந்து இந்தியாவிலேருந்து தான் நடந்துட்டு இருக்கு. அறிவாளிங்க, நீங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி சிஇஓஸ் பாருங்கள், எல்லாம் நம்ம நாட்டிலேருந்து தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ பெர்ப்ளெக்சிட்டி வரைக்குமே வந்து நம்ம நாட்டு ஆட்களோட உருவாக்கல் தான் வந்து அமெரிக்காவோட ஏஐ ரெவல்யூஷனே மெயினாக நடந்துட்டு இருக்கு. சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், சத்யா நடலாவாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட்டுக்கு நம்ம ஊர்லேருந்து போகிறவங்க, நம்ம வந்து ப்ராடக்டாக கொடுக்கலனாலும் நம்ம ஊரில் ஐஐடிலையும் ஐஎம்லையும் எல்லாம் படிக்க வச்சு நம்ம டேக்ஸ் கட்டி இவங்களெல்லாம் அங்கே அனுப்பிச்சி விட்டுறோம். அவங்க தான் அமெரிக்காவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவை வந்து ட்ரம்ப் வந்து பிரெயினாகவும் பழிச்சுக்கிறாரு, சைனாவோட ப்ராடக்ட்ஸையும் பழிச்சுக்கிறாரு, இது எல்லாத்தையும் பழிச்சுக்கிட்டு இதுக்கும் மேலே வந்து ட்ரம்ப் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? ஆல்ரெடி கைவிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரம்ப் இருந்துக்கிட்டு ஒழுங்காக அந்த ஆள் சொல்கிற டீலை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இன்னைக்கு நைட் ஒரு முக்கியமான நைட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸும் 9 லீடர்ஸ், ஓகேவா, 9 நாட்டோட தலைவர்கள், இப்படி ஒரு விஷுவலை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். 9 நாட்டோட தலைவர்கள் வந்து வாஷிங்டன் டிசி போகிறாங்க. அமெரிக்காவோட இந்த இவரெல்லாம் இருக்கார்ல, ட்ரம்ப் இருக்கக்கூடிய ஊர், அங்கே கிளம்பி போய் உட்காந்து ஒயிட் ஹவுஸில் இன்றைக்கி நைட் ஒரு 11 மணி இந்தியன் டைமுக்கு வந்து இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும். இன்றைக்கி நைட்டு ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் இந்தியன் டைமுக்கு போகும், அவங்க ஊரில் பகல். ஸோ இந்த மீட்டிங் போக போகுது. இந்த மீட்டிங்கில் எப்படியாவது ட்ரம்ப்பை வந்து ஐஸ் வச்சு பட்டரை தடவி, தலைவா இன்னும் கொஞ்சம் பேசிப்பார் தலைவா, ட்ரம்ப்பு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, புட்டின் ஓவராக அடிக்கிறான், தாங்க முடியல, நீ இன்னும் கேளு அப்படிங்கிறது தான் பேச பார்க்குறாங்க. ட்ரம்ப்புக்கான பெருசாக பேசுகிறதுக்கு இடம் இல்லைங்கிறதும் யதார்த்தமான ஒரு விஷயம். நம்ம சேனல்லே வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து அவ்வளோ என்ன சொல்ல, இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் வந்து நம்ம பேசி படத்தில் வரதை விட இது எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு தெரிஞ்சு நீங்களே நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கல்ல. நான் சொல்கிறேன், August 14th வீடியோ கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்களேன். நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன், அதாவது அலாஸ்கா மீட்டு நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும், மதனே ட்ரம்ப்பை நம்பாத, ஆள் வந்து புட்டினை பார்த்தோன்னா புட்டின் பக்கம் ஜம்ப் ஆகிடுவார் அப்படிங்கிறத ஒரு நாளுக்கு முன்னாடி, மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான கமெண்ட் இருக்குது. அண்ட் அங்கே ப்ரெடிக்ட் பண்ண தான் இப்போ உண்மையிலையும் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் மார்க்கெட் க்ரீனில் இருக்குன்னு நான் சொன்னேன்னா இல்லையா? நேற்றுக்கு வீடியோ போய் பாருங்கள். நேற்றுக்கு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டு நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் எகிற போது பாருங்கள் க்ரீனில் இருக்குன்னு. ஏன்னா பேச்சுவார்த்தைலாம் கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டு இருக்குது, போர் நிற்க வாய்ப்பு இருக்குது, இந்தியா மேலே டேக்ஸ் வர்றது கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் எல்லாம் க்ரீனு, நீங்கள் போய் பாருங்கள் நம்மளேனா. ஸோ நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடக்குதுங்கிறத இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளால் கெஸ் பண்ண முடியுதுங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங். கரெக்டாக
நம்மளுக்கு வந்து பெருசா 4 பேர் இவங்க தான் அறிவாளின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்குள்ள நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால ஒரு பிசினஸ் இருக்குது. ஷேர் மார்க்கெட்ல காசு பார்க்க முடியுது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டு போய்க்கிட்டே இருப்போம். அடுத்தவன் சொல்ற அங்கீகாரத்த வச்சு நம்ம என்ன பண்ண? நம்ம சேனல்ல இருக்கிற ஆடியன்ஸ்க்கு தெரியும்ல நம்ம பேசுறது கரெக்ட்டா இல்லையான்னு. நீங்க போட்ட கமெண்ட் இன்னும் ஃபேக்ட் தானே. போய் திரும்பி பாருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான மேட்டர். நான் மறுபடியும் உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் வைக்க போறேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான விஷயம். chaos is a pit அப்படிங்கிறது தப்பான ஒரு கருத்து. chaos is a ladder. ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ அதுல எல்லாரும் தொலைஞ்சு போயிடுவோங்கிறது தப்பான ஒரு ஐடியா. ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறப்போ நிறைய பேர் தொலைஞ்சு போவாங்க. ஆனால் அறிவு இருக்கிறவன் அந்த இடத்துல பெரிய ஆளாக வளர்ந்துருவான். இங்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது உலக அளவில். இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த மார்க்கெட்லாம் வந்து யாருனாலும் எனக்கு ஆக்சஸ் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. எந்த கம்பெனி விழும், எந்த கம்பெனி ஏறும், அதெல்லாம் நான் பேச முடியாது. அப்படி பேசக்கூடாது. பட் இது பேசுறதுக்குலாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கேயாஸ்க்கு நடுவில் எந்த கம்பெனி காசு பார்க்கணும்னு நினச்சி காசு பார்க்க கூட முடியும். இது சும்மா ரேண்டமான விஷயம்லாம் கிடையாது. நம்ம இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் சும்மாலாம் பேசல. இது எனக்கும் பர்சனலாக ஹெல்ப் பண்ணி நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ உங்ககிட்ட நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணுங்க. பர்சனலாக இது யாரை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தேவையில்ல. பட் நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணுங்களேன். இப்போ இன்னைக்கு நைட்டு யூரோப்பில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து ட்ரம்ப்பை மீட் பண்ணுறாங்க. ட்ரம்ப் இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ரஷ்யாவோட டீல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே ட்ரம்ப் வந்து மைண்ட் மாதிரி சேச்சே யூரோப்பில் இருக்கிறவங்களா எவ்வளோ நல்லவங்க, அவங்களுக்காக உக்ரைன் நம்ம இன்னும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரா? எத்தனை பேர் வந்தாலும் சரி மூடிட்டு எல்லாரும் ரஷ்யா சொல்றதை கேளுங்கடா அப்படின்னு சொல்லுவாரா? ட்ரம்ப் யாரை சப்போர்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு மீட்டிங்ல? டீம் ரஷ்யாவா, டீம் யூரோப்பா? நீங்க யாரை சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. 24 ஹவர்ஸ்ல நானே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன் நீங்க மேக் பண்ண ப்ரெடிக்ஷன் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு. அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்க பர்சனலாக என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ட்விட்டர்லையும் அதே தான். ஓகேவா? மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் ப்ரொஃபைல் இருக்குங்க. லிங்க்டின் வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ரெண்டாவது விஷயம், இது நாளைக்கும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இது மட்டும் இல்லை வேறு ஏதாவது டாபிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மதன் கோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களால் டெய்லி என் கண்டென்ட்டை பார்க்க முடியும். யூடியூப் உங்ககிட்ட வந்து கரெக்டாக சேர்க்கும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துட்டீங்களா? லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.